ஹாய் வெல்கம் கைஸ், நான் தான் மலக்கி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மலக்கீஸ் லைஃப் ஸ்டைல். அண்ட் இன்றைக்கி மலக்கீஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம ஒரு சேட் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் கேட்க போகிறோம். இது என்னன்னா, செர்னோபில் அப்படின்ற ஒரு இடத்தோட ஸ்டோரி யுக்ரைனில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கணும், பட் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு, இதோட ஃபுல்லாக தெரியாமல் இதை பற்றி ஜஸ்ட் ஓவர் மாதிரி தெரிஞ்சிருக்கவங்களுக்காக இதுக்குள்ள நம்ம டீப்பாக போக போகிறோம். ரொம்ப பேசாமல் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்குள்ள நம்ம டீப் பண்ண போகிறோம். வாங்க போகிறோம். April 26, 1986. ஷெர்னாபில்ன்ற இடம் 2 மைல் யுக்ரைன்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல தான் இந்த ஷெர்னாபில் பவர் பிளான்ட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருந்தது. நைட் ஷிஃப்ட், இப்போ நைட் டைம் இருக்கு. அண்ட் அலெக்சாண்டர் ஷாஸ்த்ரா அப்படின்ற ஒருத்தர் வந்து இங்கே நைட் ஷிஃப்ட் போறாரு. அண்ட் அவங்களோட ஒய்ஃப் நட்டாஷாவும் அவரோட 2 வயசு குழந்தைய அப்பார்ட்மெண்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க. நட்டாஷாவுக்கு எப்பயுமே என்ன ஒரு பயம் இருந்ததுன்னா, ஒரு நியூக்ளியர் பிளான்ட் ஒர்க் பண்ணுறாரு. என்னன்னா, நமக்கு தெரியும் நியூக்ளியர் பிளான்ட் நிறைய ரேடியேஷன் இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி நிறையா இருக்கே அப்படின்னு இருக்கும்போது ஒரு சோவியட் ரிப்போர்ட்டர் ஒரு நியூஸ் சொல்கிறத கேட்டிருக்காங்கன்னா, நியூக்ளியர் மெல்டவுன்ஸ் ஜஸ்ட் டோன்ட் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்காங்க. அண்ட் சான்சஸ் ஆர் 1 in 10,000 years அப்படின்னோடனே இவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு பயம், அவங்க ஸ்கேடாக இருந்த இதெல்லாம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் பட் அவங்களுக்கு தெரியாது என்னன்னா, அவங்க இன்னொரு 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பீப்புளோட வெளில நின்று ஒரு லே ஆஃப் லைட்டை பார்க்க போகிறாங்க அப்படின்னா, அவங்க நியூக்ளியர் பிளான்ட். அதாவது அலெக்சாண்டர் ஒர்க் பண்ணுற நியூக்ளியர் பிளான்ட். அலெக்சாண்டர் ஒரு 4 குரூப் ஆஃப் மென், அலெக்சாண்டரோட சேர்த்து 4 குரூப் ஆஃப் மென் டெட்லி அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனுக்கு ஆகப்பட்டு 3 பேர் அதை சாவாங்க. பட் அலெக்சாண்டர் எஸ்கேப் ஆகிடுவாரு. ஏன்னா அலெக்சாண்டர் தான் அங்கே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஹி வாஸ் டோல்ட் டு ஹோல்ட் த டோர் ஓப்பன் ஃபார் ஹிம். அண்ட் அவங்க 3 பேர் வந்து உள்ள போயிருந்தாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, நியூக்ளியர் ரியாக்டர் நம்பர் 4 செர்னோபில்ல பர்ஸ்ட் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் அவர் வந்து சொல்றாரு. பட் அவர் அந்த டோரை திறந்து முடிச்சிருந்த ஹேண்ட்ஸ், ஷோல்டர்ஸ் அண்ட் லெக்ஸ் வந்து ஃபுல்லாக பிளாக் அவுட் இருக்கு. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நட்டாஷாட்ட சொல்லியிருக்காரு, ஐ எம் மியூட்டன்ட், நான் ஒரு மியூட்டன்ட்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு டிசைன் தான். அண்ட் நீங்கள் ஒரு நியூக்ளியர் பிளான்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கவே கூடாதுன்னு இருக்கும். நிறைய விஷயம் இருக்கு, பட் கேட்கவே கூடாதுரா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு பவர் ஷட் டவுன். பட் இதுக்காக நிறைய பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற சமயத்தில் நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்காக சில டெஸ்ட் ரன் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா, இப்போ ஷெர்னோபில் நம்ம எடுத்துக்கலாம். ஷெர்னோபில்ல ஒவ்வொரு நியூக்ளியர் ரியாக்டருக்குமே மொத்தம் 3 ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். இந்த ஜென்ரேட்டர்ஸோட வேலை என்னன்னா, இப்போ ஒரு பவர் ஷட் ஆஃப் இருக்கு, இல்லை மொத்த கரண்ட்டுமே ஷட் டவுன் ஆகுது இந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ன்றப்போ, அதோட அந்த ஜென்ரேட்டர் ஸ்டிக்கின் ஆகும். பட் அதுல இருந்து வர பவர் மூலமா அது திரும்பி ரன் ஆகும். பட் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இந்த ஜென்ரேட்டர்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு 65 to 75 செகண்ட்ஸ் ஆகும். பட் அந்த டைம்ல இது ரன் ஆகணும் அப்படின்றதுக்கான எப்படின்னா, அந்த டைம்ல எப்படி இது ரன் ஆகும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்காக சில டெஸ்ட் இருக்கு. என்னன்னா, இப்போ ஏற்கனவே பவர்ல ஓடிட்டு இருந்த அந்த இதுல இந்த டர்பைன் சுத்தணும். இது எப்படின்னா, நம்ம தெர்மல் பவர் பிளான்ஸ் பார்த்துருப்போம். ஹீட் மூலமா ஸ்டீம் வாட்டர் ஹீட் பண்ணுவோம், ஸ்டீம் மூலமா ஒரு டர்பைன் சுத்தம். அதே தான் இங்கே. பட் கோலுக்கு பதிலாக நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்மளுக்கு அதை பற்றி இன்னும் டெப்த்தில் பின்னாடி போகலாம். ஸோ அந்த டர்பைன் சுற்றிட்டு இருக்கணும். அந்த 65 to 75 செகண்ட்ஸ் அந்த டைம் பீரியடில் அந்த டர்பைன் சுற்றி அதை கூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக சில டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்லாம் செர்னோபில்ல வந்துட்டு நடந்திருக்கும். இது வந்துட்டு ஒரு தியரி அண்ட் ஒரு தியரி மட்டுமே. இதுதான் அந்த தியரியை கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த செர்னோபிலுக்கு இது நிறையா டெஸ்ட் வந்துட்டு ஏற்கனவே நடத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1982 நடத்தியிருக்காங்க HFI. அடுத்து திரும்பி 1984 நடத்திருக்காங்க HFI. 1995 85 நடத்திருக்காங்க. இது திரும்பியும் ஃபெயில் ஆகுது. இவ்வளோ ஃபெயில்ஸ் வந்து ஒரு ஆப்டிமல் கிடையாது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகேன்னு இது ஸ்க்ரூ விட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மார்னிங், அதாவது இந்த ஆக்சிடென்ட் நடக்க போகிறதுக்கான மார்னிங் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் அப்போ ஒரு ஷட் டவுன் இருந்ததுனால அவங்களால பண்ண முடியலன்னு. அதனால நைட் ஷிஃப்ட், அதாவது அலெக்சாண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, இந்த ஷிஃப்ட் அப்போ தான் அந்த டெஸ்ட் அவங்க பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டில் நிறையா குழப்பங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னன்னா, அந்த நியூக்ளியர் ரியாக்டரோட பவர் வந்து 25% ரெடியூஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபுல் பவரை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் ஷெர்னோபிலுக்கு பவர் கொடுக்கணும். அண்ட் மொத்த பவருமே இங்கே நின்றுச்சுன்னா ஷெர்னோபில் ஃபுல்லாகவே பவர் இருக்காது. அதனால இவங்களோட மேக்ஸில் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஷெர்னோபில்ல. ஸோ முதல்ல நம்மளுக்கு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ஒர்க் ஆகுன்றது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஓவியமாக சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் அந்த நியூட்ரான்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அது வந்துட்டு யுரேனியம் ஆட்டம்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த யுரேனியம் ஆட்டம்ஸ் திரும்பி என்ன ஆகும்னா நியூட்ரான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். அண்ட் திஸ் கோஸ் ஆன் லைக் இது வந்துட்டு ஒரு செயின் ரியாக்ஷன்.
இந்த செயின் ரியாக்ஷன் மூலமா எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுன்றதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு அதிகமான அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ரியாக்ஷன் அப்போ. அண்ட் இந்த ஹீட் மூலமா இது வந்துட்டு கூலிங்காக தான் சிஸ்டம் வச்சிருப்பாங்க, இந்த வாட்டர் கூலிங் சிஸ்டம். இந்த வாட்டர் கூலிங் சிஸ்டம் இந்த ஹீட் எல்லாத்தையும் இந்த பிசிஸ்லாம் நம்ம வாட்டர் கூலிங் பண்ணுவோம்ல பிளாக் வச்சு, ஸோ அதே தான் அந்த மாதிரி வாட்டர் கூல் பண்ணுவோம். அந்த வாட்டர் ஹீட் ஆகி ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்டீம் வந்து ஒரு டர்பைன் சுத்தம், அந்த டர்பைன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண அப்படி போல நார்மல் ப்ராசஸ் தான். இந்த வாட்டர் ஹீட் பண்ற அந்த மெத்தட் தான் டிஃபரன்ஸ் தவிர மற்ற எதுவுமே இதில் டிஃபரெண்ட் கிடையாது. அண்ட் இதில் வந்துட்டு இந்த இதை கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது இப்போ நமக்கு ரியாக்ஷன் நடக்கிறது ரொம்ப நடந்துச்சுன்னா ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுதுக்கான ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நியூக்ளியர் ராட்ஸ், இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் போரன் அது மூலமெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இந்த ராட்ஸ் வந்து உள்ளே இறக்குவாங்க. இது வந்து 230 kg அரௌண்ட் இருக்கும் ஒரு ராடு. ஸோ இது வந்துட்டு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் மேலே இருக்கும். இதை வந்துட்டு மேனுவலாக அவங்க ஒரு ஒர்க் ஸ்டேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதோட டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்றது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, அதில் 10 இருக்குது, இப்போ 10 ராட்ஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஸ்மால் ஸ்கேலில். உங்களுக்கு இப்போ பவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு 2 பவர் பிளான்ட் இருக்குது, இங்கே தெர்மல் பவர் பிளான்ட் வந்து எனர்ஜி வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் ஒரு 5 ராட்ஸ் 2 ராட்ஸ் 3 ராட்ஸ் கீழே இறக்குவீங்க. அதனால் கம்பஷன் நிறையா நடக்கும். கம்பஷன் இந்த சென்ஸ் இந்த நியூட்ரான்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும், நிறையா ஹீட் ஃபார்ம் ஆகும். இதுவே உங்களுக்கு அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஒர்க் ஆகலை, ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா தான் இத்தனை ராட்ஸ் இருக்கும். இதுவே அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு 7 ராட்ஸ் கீழே இறக்குவீங்க. உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாகும், ஸோ ஹீட்டு கம்மியாகும், ஸோ ஸ்லோவாக கம்மியாக தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ராட்ஸ் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த நியூட்ரான்ஸோட ப்ராடக்ஷனை அண்ட் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு இந்த டெஸ்ட்டுக்கு சத்தியமாக அவங்க வந்துட்டு ரெடியாகவே இல்லை. அண்ட் இந்த பவரை வந்துட்டு ஒரு காட்டணுன்றதுக்காக ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குது. என்னன்னா, பவர் அவங்க இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன் பண்ண முடியல அப்படின்னா, அங்கே ஜீனான் பில்டப் இருக்குது. ஜீனான்றது ஒரு பெரிய ஒரு கெமிக்கல், அதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது ரொம்ப டெப்த்தாக போகிறதுக்கு நம்ம இப்போ போவேன்னா. ஸோ ஜீனான் அப்படின்றது ஒரு பில்டப்னால அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ஸ்லோ டவுன் ஆகுது. இந்த ஸ்லோ டவுனால அது திரும்பி ஸ்லோ டவுன் ஆகுது, ரொம்ப ஸ்லோ ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நியூக்ளியர் வந்துட்டு ரொம்ப லோ பவரில் ரன் ஆகிட்டு இருக்கு, இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அந்த வேற நியூக்ளியர் ரியாக்டர் அந்த ரூம் நம்பர் 3ல இருக்கவங்க வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு, சின்ன பையன் கால் பண்ணுறான். இங்கே வந்துட்டு டயலியோ அப்படின்ற இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டயலியோ. இவர் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருந்திருக்காரு இந்த பிளாஸ்ட் அப்போ, பட் அதாவது இந்த டிசாஸ்டர் அப்போ, பட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்போ இங்கே இல்லவே இல்லைன்ற மாதிரி ஒரு போய் சொல்லுவார். ஒரு ஞாபகம் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த டெஸ்ட் இருக்குல்ல, அதில் கிராஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, பாஸ் ஆகலை அப்படின்றதெல்லாம் பண்ண சொல்கிறாரு அந்த பையன்கிட்ட. அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ரொம்ப லோ பவரில் ரன் ஆகுது, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டோட வேலையே அங்கே வந்து ஒரு பவர் ஷட் ஆஃப் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு இந்த கரெக்டாக அந்த டர்பைன் சிஸ்டம் தேடி பார்த்தோம்ல, அது ஒர்க் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த வேலை. பட் அதை ட்ரை பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா மொத்தமாக போயிடுது. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப இது ப்ரொடியூஸ் ஆகுது, மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறதுக்காக எல்லா கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்கும்ல, அது பேர் கண்ட்ரோல் ராட்ஸ், அந்த ராட்ஸை கீழே இறக்குனா ஓகே எல்லா கம்பஷனும் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது கீழே இறக்கணுன்னே என்ன ஆகுதுன்னா, அதோட டிப் வந்து போரியனால ரெடி பண்ணியிருந்தாலும் அதோட டிப் கிராஃபைட், அது மூலமாக எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன் நிறையா நடந்து நிறையா நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது மூலமாக யூரேனியம் ப்ரொடியூஸ் ஆகி இந்த இது ரொம்ப பெருசாகுது. அண்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளாஸ்ட் நடக்குது. அந்த இடத்துல இருந்தவங்களுக்குலாம் இது என்னன்னு தெரியாமல் போய் பார்க்குறாங்க. அண்ட் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது தான் அந்த ராட்ஸ்லாம் கீழே விழுந்தது, அந்த கிராஃபைட் அது அவ்வளோ வேகமாக எல்லா இடத்துலையும் தெரிக்குது. இதுவும் ஒரு டிசைன் ஃப்ளானால வந்த பிரச்சனை தான். அந்த கிராஃபைட் டிப் சொன்னேன், அது ஒரு டிசைன் ஃப்ளா. அந்த இடத்துல அதுவுமே அந்த ராட் அந்த எந்த கம்போஷனில் மேட் ஆகிருக்குன்றது இங்கே போடுறேன் பாருங்க, இந்த இடத்துல இந்த கம்பஷனில் தான் மேட் ஆகிடும் வந்தது. பட் அதுக்கு இது டிப்பு கிராஃபைட்டாக இருந்த அந்த காரணத்தினால இது ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகி நியூக்ளியர் ரியாக்ஷன் நிறைய ஆகி ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி ஒரு பாம், ஒரு நியூக்ளியர் பாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு பாம் பிளாஸ்ட் இந்த இடத்துல நடந்தது. பட் அந்த அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த எல்லாத்தையுமே போட சொன்னார் லைலியான்றவர், அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது அந்த இடத்துல இந்த ஒரு வாட்டர் கூலர் டேங்க் தான் பர்ஸ்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறாரு. பட் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஹாலில் இருந்தவங்களுக்கு தான் தெரியுது இது அந்த நியூக்ளியர் ரியாக்டரோட பிளாஸ்ட்ங்கிறது. அதாவது அது மேலே ஒரு 10,000 டன் ஸ்டீல் பிளேட் இருந்தது. அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கும்ல, அது மேலே கவரு, அதுவே அந்த ரூஃபை உடச்சிட்டு வந்து விழுகுது. ஸோ அந்த சோகால் ரூஃப் இருப்பாங்க இல்லை, இவ்வளோ வெயிட்டான ஒரு இது 10,000 டன். ஸோ எத்தனை ஹர்ட்ஸ் ஆஃப் எலிஃபேண்ட்ன்றது நீங்கள் போடுற பாருங்க, இத்தனை ஹர்ட்ஸ் ஆஃப் எலிஃபேண்டோட வெயிட்டை தூக்கி போகிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் வந்துருக்கு. அண்ட் அங்கனக்குள்ள நிறையா தீ பரவுது. அந்த இடத்துல எல்லாருமே வராங்க.
அந்த டைலியா என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்த ஃபுல்லா ஃபுல் அண்ட் வாட்டர் வச்சு ஃபிளட் பண்ணிருங்கன்றாங்க. பட் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கிறத வெளிச்சது அவருக்கு இன்னும் தெரியாது. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஜஸ்ட் ஒரு வாட்டர் டேங்க் தான் பர்ஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல அந்த ஒரு ரே ஆஃப் லைட், அது என்னன்னா கேமா ரேஸ் அப்படின்றதோட டெஃபினிஷன் இங்கே போடுறேன் பாருங்க. இதுதான் கேமா ரேஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் பர்ஸ்ட் ஆகி அந்த ஒரு லைட் ஃபார்ம்ல ஹெவனுக்கு ஸ்டார் வேஸ் மாதிரி மேலே போகுது. அண்ட் இதை பார்த்து இந்த தண்ணிக்குள்ள போனவங்க எல்லாருமே இதை பார்த்து அவங்க அமேஸ் ஆகி பார்க்குறாங்க. ஏன்னா யாருக்குமே அது என்னன்னு தெரியல, பட் ஒரு பொண்ணுக்கு தெரியும். அந்த பொண்ணு இவங்க எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வெளில கொண்டு வந்துடுறாங்க. ஸோ தே ஆர் சேஃப். இப்போதைக்கு சேஃப். அது ஜஸ்ட் ஒரு பூல் ஆஃப் கண்டாமினேட்டட் வாட்டர் that you can't step in. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அலெக்ஸ் ஓடி வந்து சொல்றாரு அவர்கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாராச்சும் நம்ம மேனுவலா ஹியூமன்ஸ் வச்சு நம்ம பண்ண போறேன், ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே பவர் ஷட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ராஜ்லாம் மேனுவலா இவங்களை அனுப்பி நான் இறக்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லிட்டு இருக்குமா வந்து அலெக்சாண்டர் உள்ளன்னு சொல்றான். அங்க கோரம் உள்ள ராஜ்யம் உள்ள என்னத்தை இறக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவர் கேட்கிறாரு, வாய்ப்பே இல்லை, ஒரு பிளாஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்டபனா சொல்றாரு. பட் அலெக்ஸ் அந்த இடத்துல பார்த்துட்டு வந்திருக்கான். ஸோ அந்த இடத்த திறந்துருக்கு. அண்ட் இந்த 4 பேர் தான் ஸ்டார்டிங்ல சொன்னோம்ல, அந்த 4 டீம் ஆஃப் மென் அவங்க உள்ள போயிருக்காங்க. அதுல அந்த என்ன ஸ்ட்ராங்கஸ்ட் டோர் பிடிச்சிட்டு இருந்ததுதான். அதனாலதான் அலெக்ஸ் மட்டும் சொல்லிருக்கு. அடுத்த அவன் சொல்றான், இட்ஸ் ஓவர், வி கான்ட் டு எனிதிங் அப்படின்னு அலெக்ஸ் சொல்றான். அண்ட் அங்கே ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் அரைவ் ஆயிட்டாங்க. பட் யாருக்குமே தெரியல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இதுன்னே தெரியாம இங்க இடத்துல ஒரு நியூக்ளியர் ஜஸ்ட் திங் இஸ் ஜஸ்ட் ஒரு ஃபயர் தான் கேட்ச் ஆகிருக்கேன். பட் இந்த இடத்துல இவ்வளோ கண்டாமினேஷன் இருக்குன்றது தெரியல. இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் அசால்ட்டாக அந்த கிராஃபைட், அந்த ஹைலி கண்டாமினேட்டட் கிராஃபைட்ஸ் அது எல்லாத்தையுமே கையில் எடுத்து பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லைண்டியா இக்னிட்டோ அப்படின்ற ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ முழிச்சிருக்காங்க. அவங்க ஜன்னலையே வெளியே எட்டி பார்க்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வஸ்லியா அப்படின்றவர் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபயர் ஃபைட்டரில் ஒருத்தர். அவர் தான் அங்கே ஃபயரை புட் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கண்டாமினேட் ஆகி ஹீஸ் நோ மோர் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, நோ டச்சிங், எதுவுமே கிடையாது, எதுவுமே தொடக்கூடாது அப்படின்றாங்க. அவர் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு திரும்பினோடனே ஒரு முதுகில் அந்த ஸ்கின் எல்லாம் அந்த பெட்டோட வருது. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஜிங்க் கேஸ்கெட்டில் பரி பண்ணுறாங்க. ஏன்னா அவர் உடம்பு இன்னுமே ரேடியோ ஸ்டஃப்பால் கண்டாமினேட்டட் தான், அது பரவக்கூடாதுன்றதா ஒரு ஜிங்க் கேஸ்கெட்டில் அவர் பரி பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் இவங்களோட ஃபீட்டஸுமே செத்துருது அவங்க உள்ளே இருக்கும்போதே. இதுக்கு காரணம் அந்த ரேடியோ ஆக்டிவ் அவர் கூட அவங்க போய் இருந்தது, அவர் நோமோன்னு இருந்த போயும் அவர்கிட்ட போய் அவங்க உட்காந்து இருந்தது தான் காரணம்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கான ஒரு ப்ராப்பர் தியரியே இது வரைக்கும் இல்லை. இன்னுமே அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்டர் கூலண்ட் டேங்கோட பர்ஸ்ட் தான் நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் வேலரி லெகிஸ்டன், இது எல்லாமே அவருக்கு தெரியும். இவர் வந்துட்டு ஒரு அந்த அட்டாமிக் எனர்ஜி ஒரு இன்ஸ்டிடியூஷனோட இதாக இருந்தார், ஹெட்டாக இருந்தார். இவருக்கு எல்லாமே தெரியும். இவர் இன்னொருத்தரோட ஏர்போர்ட்ல இங்கே வந்து இறங்குறாரு. இவருக்கு தெரியும், நான் இவர் இன்னும் கொஞ்ச நாள் நான் இப்போ இருந்தாலும் சாவ தான் போகிறேன். ஏன்னா அவர் அந்த ஸ்டெப்பை கால் எடுத்து வச்சோடனே சொல்கிறாரு, இந்த இவ்வளோ கண்டாமினேட்டடாக இருக்கு, நான் கன்ஃபார்ம் சாவ தான் போகிறேன், நான் இங்கே அவ்வளோ நாளாக இருக்க முடியாதுன்னு சொல்லி இவருக்கு இதை பற்றி நிறையா தெரியும். ஸோ இது ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் எல்லாரு கூடயுமே போய் பேசுகிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு என்ன சொல்கிறாங்க, அங்கே வழி என்னன்னா, ஹெலிகாப்டர் மூலமாக சாண்டின் போர்டனை கலந்து நியூக்ளியர் ரியாக்டர் மேலே போட்டால் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அவருக்கு தெரியும் அது இட்ஸ் நாட் கோனா டூ மச் அப்படின்னு தெரிஞ்சுமே ஓகேன்றாங்க. அடுத்த நாள் மார்னிங் ஹெலிகாப்டர்ஸ் நிறையா போகுது, மேலே தூக்கி அதெல்லாம் போகுது. அண்ட் இதை வந்துட்டு மெசேஜ், அதாவது அவங்க அந்த உள்ளே இருந்தாங்கல்ல, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்தவங்களே அவங்ககிட்ட இருந்த நியூக்ளியர் அந்த ரேடியேஷனை செக் பண்ணுறதுக்கான டிவைஸை செக் பண்ணால் அது 10 மேக்ஸில் காட்டுது. அண்ட் இங்கே அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, அது மார்னிங்கில் வந்துட்டு 14 to 140 மில்லிகிராம்ஸில் இருந்தது வந்துட்டு இப்போ 180 to 800 மில்லிகிராம்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மனுஷன் சத்தியமாக சர்வை பண்ண முடியாது, அவ்வளோ அதிகமான ரேடியேஷன் இது. இப்போ அந்த உள்ளுக்குள்ளே அவங்க டெஸ்ட் பண்ணாங்கல்ல, இந்த 10,000 தான் இருந்தது, 10 தான் இருந்தது அந்த மாதிரி. இப்போ இவங்களோட வச்சு அந்த உள்ளே செக் பண்ணுறாங்க, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல 20,000 மேலே போகுது. ஸோ அது எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்றது வந்துட்டு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன், இவ்வளோ மில்லிகிராம்ஸ்லாம் இருக்கவே கூடாது. அப்புறம் ஹெலிகாப்டர் மேலே வந்து சாண்ட் அண்ட் போர்டு கலந்தது போட ஆரம்பிக்குது அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மேலே. அண்ட் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் உள்ள கிராஷ் ஆகுது, அந்த இருந்த அந்த பைலட்டுமே அவ்வளோதான். ஸோ அதை பார்த்து இதோட டேஞ்சர்லாம் அவங்க கொடுக்குறாங்க, வந்து அவ்வளோ இது இருந்தது. இந்த இது ஒரு வைல்ட் ஃபயர் மாதிரி அவ்வளோ வேகமாக பரவுது. அண்ட் ஸ்வீடனில் கூட அவங்க வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க அந்த ரேடியேஷனை, ஸ்வீடன் வரைக்கும் வந்துருச்சு. அண்ட் யூரோப்பில் இருக்க கண்ட்ரியெல்லாம் இதாகிடும், அவங்களை எவாக்குவேட் பண்ண மாட்டேன் விட மாட்டாங்கன்னு சொல்லி
எல்லா ரோட்ஸையுமே அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க பேரிகேட் போட்டு, ஒன்லி ஆர்மிஸ் தான் போகணும் அப்படின்னு. அடுத்தது ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு எவாகுவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயின்ஸில் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் முதல்ல போகிறாங்க. இதில் இந்த புச்சர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு போக மாட்டேன்னு இருக்காங்க, அதாவது வயசானவங்க. அண்ட் சில டீன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜாலியாக பார்ட்டி பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸோட அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஜாலியாக இருக்கிற பேரில் அவங்களே அவங்க லைஃப்பை என் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 1300 people கிட்ட எவாகுவேட் பண்ண முடியல, பட் நிறைய பேர் எவாகுவேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டாங்க, பட் அவங்களுக்கு எந்த ப்ரொடக்டிவான கவர் எதுவுமே கொடுக்கல. அண்ட் அவங்களுமே ஒரு ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேட்டட் ஆளுங்களாக தான் அந்த இடத்துல வெளில போயிருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ள ஃபுல்லாக இப்போ வெயிட் லெவலுக்கு தண்ணி இருந்தது. அந்த குரூ போயிருந்தாங்கல்ல உள்ள அந்த நியூக்ளியர் செக் பண்ணுறதுக்கு அந்த சொல்லியிருந்தாங்க, அந்த கேமரா எப்போதோ அந்த வாய் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நினச்சாங்கன்னு. ஸோ அவங்க வந்துட்டு வெயிட் லெவலுக்கு தான் வாட்டர் இருந்தது, இப்போ ஃபுல்லாக சமர்ஜ் ஆகிட்டாங்க, அவ்வளோ வாட்டர் இருக்குது. இப்போ சூசைட் ஸ்குவாட்னு அப்படி ஒரு 3 பேர், சூசைட் ஸ்குவாட் அப்படின்ற ஒரு 3 பேர் உள்ளே போகிறாங்க. என்னன்னா 20,000 tons ஆஃப் வாட்டர், கண்டாமினேட் வாட்டருக்குள்ளே போய் அந்த வால்வை திறந்து விட்டு அது அந்த வாட்டரை வெளியேற்றணும் அப்படின்றதான் இவங்களோட. வேறு யாருமே போக மாட்டேன்றப்போ இவங்களை தான் போக சொல்லியிருக்காங்க, இவங்க தான் போயிருக்காங்க. நான் இவங்களோட நேம்ஸ் இங்கே போடுறேன். ஒருத்தங்க, 2வது, 3வது அவங்க ஃபேஸ் நினைக்கிறேன். ஸோ இவங்க தான். இந்த 3 பேரோட இமேஜஸ்மே போடுறேன் இந்த சூசைட் ஸ்குவாட் இதுதான். அண்ட் அங்கங்கே உங்களுக்கு இமேஜஸ் நிறையா வந்திருக்கும். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேனோ அதோட இமேஜஸ் ஏதாவது இருக்கும், நிறைய டெக்ஸ்ட்டுமே இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்தது, அவங்க உள்ளே போயிட்டாங்க. அவங்க யாருன்னா அலெக்சி, வலேரா அண்ட் போரிஸ் பராவோ அப்படின்ற இந்த 3 பேர் தான். அந்த சொன்ன இந்த பேர் போடுறேன் அவங்க தான். அண்ட் இவங்க உள்ளே போய் அந்த வால்வு அந்த 20,000 ton ஆஃப் வாட்டரில் ப்ரெஷரில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் somehow they found it and பண்ணிட்டாங்க. 100 tons ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் அந்த மெட்டீரியல் அது எல்லாமே இப்போ வெளியேறுது. கிட்டத்தட்ட 100 மணி நேரம் ஆச்சு இந்த டிசாஸ்டர் ஹேப்பன் ஆகி. இப்போ அந்த டெப்ரிலாம் க்ளீன் பண்ணணும்ல, அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்லாம் ரோபோட்ஸ் க்ளீன் பண்ணாமல் தான் அந்த ரேடியேஷனால அந்த ரோபோட்ஸில் எதுவுமே பண்ண முடியல, டக்கு டக்குன்னு செத்துடுதுங்க எல்லாமே. ஸோ அதுக்கடுத்து இப்போ ஹியூமன்ஸ் வச்சே பண்ணுறான்ற வேலை இந்த மாஸ்க் கொடுக்குறாங்கன்றதுல அவ்வளோ ஹீட் இருக்குது, அவங்களால ப்ரீத் பண்ண முடியல. இருந்தாலும் ஹியூமன்ஸாகவே மனுஷங்களையே உள்ள மேனுவலாக அனுப்பி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. 100 tons கிட்ட இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. 1987 அதாவது அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டு அந்த லெகோசான்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ஒரு எக்ஸ்பர்ட் அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரால் சுத்தமாக முடியல, அவ்வளோதான் அவர் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு நிலைமைக்கே அவர் வந்துட்டாரு. பட் அவரோட பிரேவரிக்காக அவர் வந்துட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு சின்ன ஒரு அவங்க டெஸ்ட் பண்ணாததுனால தான். இந்த டெஸ்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம். அண்ட் இவரோட அடுத்த வருஷத்து 1988 அப்போ ரெக்கார்ட் பண்ணுறாரு ஒரு டேப்பில் என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் காரணம், என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இவர் வைக்கிறாரு. அண்ட் இதோட இந்த டிசாஸ்டர் முடியுது அப்படின்ற சென்ஸ். இன்னும் அந்த இடம் கண்டாமினேட்டடாக தான் இருக்குது. அங்கே இந்த இடத்துல இந்த டாக்ஸ் எல்லாமே அப்படியே தான் அலைய விட்டு போயிருக்காங்க, ஜஸ்ட் ஹியூமன்ஸ் தான் எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. டாக்ஸுமே ஒரு ஏறணும் தானே, அதையே விட்டுட்டு போனான்ற மாதிரி இருக்காங்க. நிறையா பேர் செத்துருக்காங்க இந்த ஒரு டிசாஸ்டரில். உள்ளே இருந்தவங்க பாடிஸ்லாம் டீகம்போஸ் ஆகி மியூட்டன்ட் ஆகி அவங்க வந்து மியூட்டேட் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நடந்துருந்ததுக்கு அண்ட் நிறையா பேரோட சாவுக்கு தான் இந்த இது இப்போதைக்கு ஒரு ஸ்டாப்புக்கு வந்துருக்கு. ஸோ இது ஒரு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இது வந்துட்டு படமாகவே எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் 5 chapters இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான படம், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். படம் சூப்பராக இருக்கும். ஷர்னாமிலேருந்து தான் போட்டிருக்கோம் படம் பேர். அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அவ்வளோவா வெளியில் வந்தது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பழைய 1986 நடந்ததுன்னா நம்மளுக்கு தெரியல, நம்ம 2K கேட்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது புதுசாக ஒன்று கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ see you in the next video. Bye guys.